especially if you're a visual writer, no, and like you get like a spark of inspiration from somewhere. ஏதாவது அதை பிடிச்சி அதை பற்றி யோசிச்சு ஃபுல்லாக அந்த சீனுக்கான ஸ்க்ரீன் பிளே பீட்ஸ் எல்லாத்தையும் மண்டையில் எழுதிட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் வச்சு பார்க்கும்போது இது எங்கே வைக்கணும், ஐயோ வைக்கணும். அமிதாப் பச்சன் டுக் ஹிம் அண்டர் ஹிஸ் விங், தலைவரை. பட் ஜென்ரலாக அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு யூ நோ த டாக், டார்க் ஸ்கின்டாக இருக்கான், ஹிந்தியே ஒழுங்காக வராது, அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு இது தட் என்டையர் திங் ஹேப்பனிங். ஸோ ஒரு நியூ ஃப்ரான்டியர் புதுசாக ஹி ஃபார்ம்ஸ் அலைஸ். அவர் நடு ரோட்டில் நிறுத்தி அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு he was not permitted to get into his street. அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்து ஒரு தம் பற்ற வச்சாரு, கூட்டம் கூடிச்சு, வேற வழியே இல்லாமல் தலைவராங்க. இந்த தக்கெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ அடுத்த எத்தனை ஜென்ரேஷன் தெரியுமான்னு. நோ மேட்டர் எல்லா வீட்லேயும் சரி, நோ matter which actor you're a fan of or like who your preferred actor, director, whoever it may be, you cannot dismiss Rajinikanth as an actor or a star. பில்லால கம்பேக் கொடுத்தாரு ப்ரோ. அப்போ வந்து மனோரமா அவங்க ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி அந்த நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஊருன்னு ஒரு பாட்டு வந்து பீச் மாதிரி இருப்பாங்க. அங்கே எடுக்கும்போதே பாடுறா இது ஏதோ சம்திங் தலைவரை ஏதோ இன்சல்ட் பண்ணிக்காங்க. மனோரமா வந்து அந்த ஆளை பிடிச்சி ஃபுல்லாக தக் லைஃப் காமிச்சு அந்த ஆளை வந்து செட்டை விட்டு துரத்தி அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் நடக்கும்னு பார்த்து ஷூட்டிங் பண்ண வச்சாங்க. So let's move on to the next beat. The Thillamulle, Ullam Ellam Kallamulle. சும்மா generally ஒரு tagline. See, writing processல வந்து you generally tend to dump all of your ideas and like you இன்னொரு விஷயம், especially if you're a visual writer, no, and like you get like a spark of inspiration from somewhere. ஏதாவது அதை பிடிச்சி அதை பற்றி யோசிச்சு ஃபுல்லாக அந்த சீனுக்கான ஸ்க்ரீன் பிளே பீட்ஸ் எல்லாத்தையும் மண்டையில் எழுதிட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் வச்சு பார்க்கும்போது இது எங்கே வைக்கணும், ஐயோ வைக்கணும். லைக் இட்ஸ் வில் பி சோ குட் தட் you won't do actually எனக்கு இந்த பீட்டே புரியல bro. What is this? இதுதான் what is the Blake Snyder's equivalent of? இதுதான் bro hero getting into the new world. நான் இதுக்கு முன்னாடி நான் அவசரத்துக்கு நான் கூட மாண்டாஜ் எடுக்கலாம்னு சொன்னேன்ல, அதுதான். சோ என்னோடதுல வந்து என்னன்னா ஒன்னு வந்து getting used to இந்த Stardom, மகேந்திரன் மாதிரி ஒரு பர்சன்ட் வந்து வேற டைப் ஆஃப் படம் பண்ணுறது, மென்டல் பிரேக் டவுன் ஒரு பாயிண்ட்ல ஆனது. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஹிந்தி இதுவும் நான் பார்ப்பேன். அவர் ஹிந்திக்கு பிரேக் இன் பண்ணுறாரு. பண்ணும்போது அகெயின் ஒரு இண்டஸ்ட்ரியில் அமிதாப் பச்சன் டுக் ஹிம் அண்டர் ஹிஸ் விங், தலைவரை. பட் ஜென்ரலாக அந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு யூ நோ த டாக், டார்க் ஸ்கின்டாக இருக்கான், ஹிந்தியே ஒழுங்காக வராது, அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு இது தட் என்டையர் திங் ஹேப்பனிங். ஸோ ஒரு நியூ ஃப்ரான்டியர் புதுசாக ஹி ஃபார்ம்ஸ் அலைஸ். அமிதாப் பச்சன் இன்னி வரைக்கும் தலைவரோட நடிக்கிறாரு. அந்த ஃபேமிலி ரெஸ்பெக்ட் அதான் இப்போ இதில் வேட்டையன்ல பண்றாரு. ஸோ அந்த ஃபார்மிங் அலைஸ் நடிச்சது ஏதோ ஒன்று வரல, ரிலீஸ் ஆகல, ஏதோ பாதி வழியில். அது ரஜினியோட நடிச்சா கமலோட நடிச்சா தெரியல. கமல் சாரா இருக்கலாம், ஏன்னா தலைவர் அந்த மாதிரி எதுவுமே ரிலீஸ். பட் அவங்க என்ன கடைசியா என்ன படம் பண்ணாங்க? ஹம் தான் கடைசியா பண்ண சேர்ந்து பண்ணது. ஸோ அந்த மாதிரி நியூ அலையன்சஸ், நியூ ஃப்ரான்டியர்ஸ் அவர் ஒரு தடவையும் போய் தொடர்றாரு. அது ஒன்னொன்னும் போதும் நியூவர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஆன்டாகனிசம் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் ஹிம். அவர் வந்து ஹீ டாக்ஸ் பாலிடிக்ஸ். அப்போ என்ன வருது, என்ன ஃபோர்ஸ் ஆஃப் ஆன்டாகனிசம் உள்ள வருது. அவர் நடு ரோட்டில் நிறுத்தி அவர் வீட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு he was not permitted to get into his street. அவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்து ஒரு தம் பற்ற வச்சாரு, கூட்டம் கூடிச்சு, வேற வழியே இல்லாமல் தலைவராங்க. இந்த தக்கெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ அடுத்த எத்தனை ஜென்ரேஷன் தெரியுமான்னு. நோ, பிகாஸ் நான் எனக்கு வந்து பர்டிகுலர்லி அந்த மோமெண்ட் நான் வந்து தலைவரை பற்றி படம் எடுக்கிறனோ இல்லையோ, எடுக்கிற ஏதாவது ஒரு படத்தில் அந்த கான்டெக்ட் செட் பண்ணி அந்த ஒரு மோமெண்ட் வச்சிடணும். பிகாஸ் ப்ரோ யோசிச்சு பாருங்க ப்ரோ, அதாவது இட்ஸ் லைக் அதான் சொல்றேன், அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து அந்த தட் இஸ் இந்த ஒரு ஸ்டைலைஸ் லார்ஜர் தன் லைஃப் டென்ட் போல் ஃபிலிம்ஸில் வந்து இந்த மாதிரி மாசா ஒரு ஆளை எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு மூமெண்ட். இப்போ கேஜிஎஃபோட ராக்கியா இருக்கட்டும், இப்போ சலார்ல வந்த பிரபாஸோட கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு மேன் ஆஃப் த மாசஸ் ரைசிங் அப் டு தி ஒகேஷன், ஈவன் புஷ்பா ஃபார் தட் மேட்டர், அதை வந்து ஒரு ரியல் லைஃப்ல ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். லைக் பிகாஸ் லைக் கார்லேருந்து ஓகே நான் கேஷுவல், பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் you know exactly why he did that. புரியுதுங்களா? போய் பொட்டி கடையில் போய் ஒரு தம்மை வாங்கி பற்ற வச்சுட்டு சாதாரணமாக அடிச்சுட்டு இருக்குது. லைக் இட்ஸ் ஆல்சோ லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சிவாஜி த பாஸ்ல வந்து சாதாரணமாக வந்து ஒரு லைக் ஹீஸ் அவ்வளோ பெரிய பங்களால இருந்து சாதாரணமாக ஒரு டீ கடை பெஞ்சில் வந்து உட்காந்துருப்பாரு. அந்த ஒரு சிம்பிளிசிட்டி இருக்குல்ல, லைக் தி கனெக்ஷன் பிட்வீன்
Like no matter where he goes to, the person inside is still the same. Because Rajinikanth from the 70s and 80s would have perhaps done the same thing, but minus all the appeal. Right? So அந்த ஒரு மோமெண்ட் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஐ திங்க் தட் வுட் பி நான் வந்து அது எக்ஸ்டென்சிவாக பேச விரும்பல டு அவாய்ட் கான்ட்ரவர்சி, பட் லைக் தட் மோமெண்ட் வுட் பி த டிஃபைனிங் மோமெண்ட் ஆஃப் பட் ஐ திங்க் இங்கே 3 பேரும் மர்ஜ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முத்துராமனை மீட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஹிந்தி ஃபிலிம், தெலுங்கு ஃபிலிம்ஸு, அப்போ அவருக்கு ப்ரொடியூசர்ஸ் கூட கிடைக்கலன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கு. அண்ட் இங்கே கூட அவருக்கு ஒரு தடவை ரெட் கார்டு மாதிரி போட்டாங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்ட்ரிபியூஷன் சர்க்கிள்லையோ ப்ரொடக்ஷன் சர்க்கிளையோ ஏதோ ஒன்று. அப்போ தான் உழைப்பாளி படம் பண்ணியிருந்தேன். ஓகே ஓகே. பட் படம் வந்து பின்னி பேட்டில் எடுத்து எல்லாருக்கும் லைக் தி என்டையர் திங் ஹேப்பன். ப்ரொடியூசர் ஷவர்டு வித் கோல்ட் காயின்ஸ். அத்தனை கோல்ட் காயின்ஸ் தலைவர் வந்து அத்தனை படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டாரு. சூப்பர். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ தேர் வர் ஆப்ஸ்டக்கிள்ஸ் டைம் அண்ட் அகெயின் ஹேப்பனிங் இன் that phase, but smooth sailing வந்து பாத்தீங்கன்னா setbacks, like mini setbacks, one after the other. அது நம்ம இங்க இருந்து பாக்கும்போது, ஏன்னா this happened what 20-25 years ago, it feels like a long time ago, but அந்த நேரத்துல I think for this particular discussion, this topic, I think we can wrap up the enemies and allies, and of course Kamal sir is an ally, his mentors are an ally, the people, the audience are the biggest allies. Biggest allies. Yeah. So next is audio. So I think audio should be Chandramukhi, because I think after Karagaatakaran, this was the biggest hit. Right? And I consider movie, at least from my personal standpoint, I like Titanic, I like La La Land, I like Karagaatakaran. Basically the whole point, for me at least, the whole point of cinema as a medium is to bring people together, culturally and socially, connecting them, have some thought provoking things. In fact Shivaji sir சொல்லிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, முன்னாடில நிறைய மெசேஜ் இருந்தது, இப்போ அது இல்ல. But because அவங்களுக்கு அதுதான் ஒரு டூல், it was like to communicate thoughts to a larger audience, to a larger medium. I think that this should be like a quick flash cut in your style, with pre and the ஆலமரம் scene where what did they, எனக்கு ரொம்ப நாளா அந்த டவுட், அந்த ஆலமரத்துக்கு கீழே என்ன நடந்தது எனக்கு தெரியணும். அடுத்த நாளைக்கு ரஜினி கமல் வந்து எப்படி இரு துருவங்களாக like அந்த Fast and the Furious போறாரு, see you again my friend. So my insight would definitely be that, right? So that moment where he picked a film like Chandramukhi, where he is not the hero, he is a pivotal character. Even in the Malayalam version, Mohanlal is not a hero in that film. He's not. Manichitta, he's not a hero. But அந்த கோபால் சீன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க இப்படி ஏறிட்டு இருப்பாங்க, கோபால மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புன்னு சொன்ன உடனே அந்த தியேட்டர் ரோர் ஆச்சு ப்ரோ. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் வேல்யூ. ஓகே, எவ்ரி ஒன் இஸ் லைக், ஹே கம் ஆன், இட்ஸ் ஹீ இஸ் டூ ஓல்ட், வை ஆர் வி கிவிங் ஹிம்? ஸோ அமிதாப் பச்சன் டஸ் நாட் டேக் தட் கைண்ட் ஆஃப் சேலரி, வை இஸ் ரஜினிகாந்த் டேக்? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன், தட் இஸ் யூ டேக் ஹிஸ் மூவி, ஓகே, அண்ட் you put it on a theater, you put it on a poster, you put it on an Instagram, you put it on a story on Instagram, that will have reach. Yeah, that's because everybody relate to him, everybody understand his language, everybody understand his what he's trying to as a personality, as a character is very super entertaining. 100%. Okay, and I would not go to watch a boring as art film in a commercial movie theater. I want to have whistle, I want to have fun. Yeah. So I think that the audio, the Chandramukhi, maybe in our fictional screenplay, this is the moment where he drinks a glass of wine or a water bottle, and then ஒரு ஆலமரத்தில் வந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, மேட்ச் கட் ஆகி அந்த ஆலமரத்துக்கு அடியில் அதே சரக்கு, அதே இது என்ன பேசுகிறாங்கன்ற மாதிரி ஒரு மோமெண்ட் எனக்கு தோணுது. குரு சுபு, I'm curious to hear his perspective. சுபு first. Because எனக்கு வந்து like இங்கதான், like because for a தலைவர் fan, what is that success? எனக்கு ஒரே ஒரு இந்த ஆர்டிஎல் மட்டும் எனக்கு தமிழில் ஒரு சின்ன ஹிண்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க. ஆர்டிஎல் ஒன்றும் இல்லை ப்ரோ, ரிசர்ஜன்ஸ், அதாவது
turning points of his careers. பில்லா நான் இதுவுமே இவர் ப்ரோ நீ உங்கள்ட்ட தான் காப்பி அடிக்கிறேன் நான் லீனியர்னு போயிட்டோம்னா கிறிஸ்டோபர் நோலன் தான் போயிட்டு அங்கே நான் என்ன சொல்றேன்னா கோ பேக் டு தட் அந்த அவர் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போனார்ல அந்த ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி பிரெயின் ஃப்ரை ஆன பில்லாவில் கம்பேக் கொடுத்தாரு ப்ரோ. அப்போ வந்து மனோரமா அவங்க ஒரு கதை சொல்லியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி அந்த நாட்டுக்குள்ளே எனக்கு ஒரு ஊருன்னு ஒரு பாட்டு வந்து பீச் மாதிரி இருப்பாங்க அங்கே எடுக்கும்போதே பாடுறா இது ஏதோ சம்திங் தலைவரை ஏதோ இன்சல்ட் பண்ணிக்காங்க. மனோரமா வந்து அந்த ஆளை பிடிச்சி ஃபுல்லாக தக் லைஃப் காமிச்சு அந்த ஆளை வந்து செட் அவுட் துரத்தி அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் நடக்கும்னு பார்த்து ஷூட்டிங் பண்ண வச்சாங்க மனோரமா இவங்க. அந்த படம் பில்லா வந்து பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. படம் வந்து அடுத்த 2 ரீமேக் பண்ணுற மாதிரி லைக் இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி பண்ணுறோம். ஸோ பில்லா வந்து அந்த ஒரு விஷயம் டெஃபினட்டாக ஒரு பர்சன் அந்த ஸ்டேஜ் ஆஃப் மென்டல் பிரேக் டவுன்லேருந்து திருப்பி வர்ற ஒரு லைக் கம் அப்பன்ஸ் வந்து ஒரு பெரிய மேட்ரு. இன்னொன்று வந்து நீங்கள் சொல்ற மாதிரி சந்திரமுகி அதாவது யானையில் குதிரை அவர் எப்போவுமே நான் இந்த பாட்டில் நான் ஹுக்குமில் நான் எழுதின எல்லா லைனும் ஆக்சுவலி வெரி வெரி ட்ரூ அவரோட இதுலேருந்து எடுத்தது தான். நீ எண்டு கார்டு வச்சா ட்ரெண்டை மாற்றி சத்தியமா இது அதான் மீனிங். பாபா வரைக்கும் நீங்கள் பாருங்க அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா அண்ணாமலை பாஷா வீரா எல்லாமே எடுங்க ஒரு ஹீரோவை க்ளோரிஃபை பண்ணி ஒரு படம் அந்த ட்ரெண்டு அவர் தான் அப்போ செட் பண்ணி வச்சாரு. ஓகேங்களா அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு ஜென்ரல் டைட்டில் இருக்கும் அந்த ஹீரோ செலிபிரேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸும் அந்த ஹீரோ பேரை வச்சே படமா அப்படியே வந்திருந்தது. பாபான்னு ஒரு படம் வந்தது ஓடல. நான் எதுக்கு பாஸ் நான் செட் பண்ண ரூட்லேயே நான் எதுக்கு பாஸ் திருப்பிட்டு வரேன் எனக்கு போர் அடிக்குது நான் அடுத்ததுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஷிஃப்ட் ஆகிட்டு சந்திரமுகின்னு ஒரு படம் டைட்டில் வந்து ஹீரோயின் பேரு எதுவுமே கிடையாது. நேரம் எல்லாம் நீங்க இதுதானே எதிர்பார்க்குறீங்க. நீங்க என்ன டைரக்டர் எதிர்பார்க்குறீங்க? ஓ இந்த டைம்ல நான் சங்கர் போவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான் இப்போ ட்ரெண்ட் யார் இப்போ டாப் இப்போ யாரும் வெற்றிமாறன் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி. அப்போ என்ன சொல்லுவாங்க சங்கர் சார் படம் தலைவரே நீங்க வந்து உங்களுக்கு பாபா ஓடல நீங்க இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்க. ட்ரெண்ட் ஹண்டர்ஸ் எப்பவுமே இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க ஃபாலோ பண்ண உருப்படியே வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து அப்போ சொல்லுவாங்க சார் நீங்க வந்து இப்போ தலைவர்னா இங்கே ஒரு சங்கர் சார் படம் பண்ணணும் நீங்க ரஹ்மான் சார் மியூசிக்ல ஒன்று போகணும் நீங்க வந்து எப்படியே டேரக்டா சினிமாட்டோகிராஃபி வந்து இப்போ ஜீவா சார்ட்ட போங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. சார் பிவாசு சார் இவர் படம் நான் பார்த்தேன் கன்னடால நீங்க பண்ணிருந்தீங்க சூப்பரா இருந்தது அது நம்ம பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசு சார் வாங்க சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுல நம்ம சிவாஜி சாரோட கம்பெனி சார் வாங்க ஒரு படம் பண்ணலாமா ராம்குமார் வாங்க வித்யாசாகர் சூப்பர் டியூன் போடுவாங்க வாங்க முடிச்சாரா முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வடிவேல் வந்து சூப்பராக காமெடி பண்ணார் வடிவேல் அவரை கால்ஷீட் முதல்ல வாங்கி போடுங்க வாங்க சார் அப்படி வச்சுட்டு ஹீ நோஸ் தட் படத்தில் வந்து படத்துக்கு அப்புறம் மெரிட் ப்ரோ கான்ஃபிடென்ட் ஆக்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா ஹீ நோஸ் தட் படத்தோட இதில் வந்து பேர் யாருக்கு வரும் வடிவேல் சார் காமெடி சூப்பர்னு சொல்லுவாங்க. இந்த கதையில் ஜோதிகா மேம் தான் சூப்பர்னு சொல்லுவாங்க படையப்பால நீலாம்பரி தான் சூப்பர்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதில் நின்று பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு தில்லு வேணும். கரெக்ட் யூ கேனாட் பி லைக் பண்ணிட்டு வந்து கடைசியில் ஹீரோ ஜெயிக்கிறான்னு இருக்கலாம் ஆனா 90% அவங்கள தான் ஆட விட்டுருக்காங்க கேம் ஃபுல்லா அப்படின்னு ஒரு அதுக்கு வந்து ஒரு சேலஞ்சு. இப்போ இதுல வந்து சிவாஜி நாகேஷ் நடிக்கும்போது அவர் நில் அப்படின்னு சொன்னா அவர் ஸ்ப்ரிங் மாதிரி நின்றுவாரு. அது ஒரு கிவ் அண்ட் டேக் தான். அதுல வந்து பட் த திங் இஸ் நன் ஆஃப் தீஸ் கைஸ் ஹூ ஆர் த லீடிங் ஹீரோஸ் டுடே will attempt a film like Padayappa, not in 100 years. A film like Chandramukhi, where the female character is not because it's a female character, it's because that role is so powerful. The entire story revolves around that chick. Okay, and இதுல வந்து ரஜினி சாருக்கு ஒண்ணுமே இல்லை. He's only a pivot. பட் அந்த பிவட்னால படம் ஓடுதா ப்ரோ? கொக்கு பரப்பர இஸ் எக்ஸாம்பிள் ப்ரோ. ஹி இஸ் வெரி சோ ஷுவர்னு சொல்றேன். கொக்கு பரப்பர ராஜசந்திரம் சார் கோரியோகிராஃபி அந்த டேம் மேல எல்லாரும் ஆடிட்டு வருவாங்க. ஆமா ஆமா அந்த ஸ்டெப்ல ஜெனரலா இந்த ஃப்ரேம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க சென்டர்ல தலைவர் தானே வைப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா நாசர் சார் எல்லாரும் இருப்பாங்க ப்ரோ. தலைவர் will not be in the middle, will be somewhere. ஆனா கண்ணு அங்கேயே போகும் ப்ரோ. எனக்கு என் ஒய்ஃப்க்கு ஒரு சண்டை வந்தது. இப்போ ரீசெண்டாக சந்திரமுகி வந்து நாங்கள் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல திருப்பி பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது நான் எப்படி நானே என் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே அப்படி சைட் அடிப்போம் தலைவரை கிட்ட. அந்த கொஞ்ச நேரம் பாட்டில் நடுவில் ஒரு ஐஸ் கட்டி மேலே டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி தலைவர் செருப்பு போடாமல் ஆடிட்டு இருப்பாரு. நான் வந்து செம்மடா தலைவர் செருப்பு போடாமல் ஐஸில் ஆடிட்டு இருக்காருந்தா இத்தனை வருஷமா எனக்கு அது இருந்து சார். என் ஒய்ஃப் நயன்தாரா கூட தான் ஆடுறாங்க அப்படின்னா நீ என்ன நயன்தாரா காலை பார்க்குற இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நான் சொல்றது வந்து he demands that attentionன்ற விஷயத்தை சொல்றேன். He's so confident so he can disrupt the entire trend whatever is happening. அதான் அவரோட இது. I would say I would go for Shivaji because என்னடா தான் like going by that same philosophical அந்த ஒரு zone ல போகும்போது like அதான் calling back to like drawing parallels between Rajinikanth on screen versus Rajinikanth in person.
அதான் அந்த போடா ஆண்டவனே நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சந்திரமுகி வந்து எல்லாருமே அப்பா தலைவா எல்லாம் சமா கம்பேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்மா வெயிட் பண்ணு இதுக்கு மேலதான் வரும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கட்டு லைக் அந்த சிவாஜில நான் என்ன அப்படின்னு உள்ள போகுது அந்த டைட்டில் கார்டு லைக் அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் which is your favorite Superstar title card? actually எனக்கு வந்து கிளாசிக்யா எனக்கு கிளாசிக் ஒரிஜினல் லைக் ஐ திங்க் எனக்கு வந்து இதுதான் எந்திரன் ரொம்ப பிடிக்கும். எந்திரன் செம்மையா இருக்கும். not 2.0 எந்திரன். no I remember that ஒரு green and something அது நல்லா இருக்கும். and பேட்டல வந்தது சூப்பர். பேட்டல வந்தது so for me அதே digital remaster actually it was a beat faster, no? I think it was not the same speed as it was it was remixed by Anila. It was remixed a little bit, I think. It was remixed to match the beat of நம்ம மரணமாஸ் பாட்டு இருக்குல அது. But எனக்கு என்னன்னா because everybody like the most people are used to the Annamalai background score. But now வந்து funnily enough I hadn't seen that background score until Peta came back. Until Peta. Until on the big screen. அதுக்கு நடுவுல எதுமே இல்லையா? அதுக்கு நடுவுல I don't think so because Linga was different. So Shivaji it was Shivaji theme. Endranla Endran theme. Linga. Actually this question I think I misled you guys. The question was more towards the title style வந்து எனக்கு இதுதான் அந்த அண்ணாமலை the original Annamalai and like I thought but I also liked how they went with it in both Kala and Kabali because Kabali வந்து அது ஒரு வேற because எனக்கு வந்து என்னன்னா Shivaji like so to also close out my இது of the ordeal because I feel like Shivaji and then Indiran and like that's where he reached the ultimate top and he's never climbed back down of course and இது வந்து நான் என்னன்னா அவரோட படம் வந்து அதுக்கப்புறம் ஃபெயிலியரே ஆகலை அப்படின்னு சொல்கிறேன் பட் லைக் ஆஸ் த ஸ்டார் லைக் ஆஸ் ரஜினிகாந்த் த ஸ்டார் அதுக்கு மேலே அவருக்கு வந்து he had nothing more to prove is my point. That's the fifth gear in the I mean if this is the last gear I think that is fifth the top speed. Like அவ்வளவுதான் இப்போ வந்து லூயிஸ் ஹாமில்டன் வந்து 7 சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டா போல லைக் அந்த ஜோன் நான் சொல்லிட்டேன் லைக் இட்ஸ் லைக் ஐ அம் டாக்கிங் அபவுட் he's reached that pinnacle, he's reached that zone. அதுக்கு மேலே he has nothing to prove. அதுக்கு மேலே ஓகே வந்து சும்மா ஃபன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன். பிகாஸ் அதுக்கப்புறம் தான் லைக் கபாலி ஐ ரிமெம்பர் த ரேஜ் சரௌண்டிங் தட் ஃபிலிம். நான்லாம் ஸ்கூல் பங்க் அடிச்சுட்டு போய் பார்த்தேன் அந்த படம். லைக் நான் பிகாஸ் எவ்ரிபடி அண்ட் லைக் வி வர் ஆல் ஸோ ஹைப்ட் பிகாஸ் இட் வாஸ் லைக் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் லைக் லிங்காக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி வருதுங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லைக் it would end on like the way I'm seeing this envisioning ஆடியலுக்கு அப்புறம் எப்படி அது முடியும்னா அதான் வாழ்க்கைங்கிறது it's all about ups and downs. அவரோட அந்த ஒரு டிபிக்கல் இதில் போடா அதான் எதுவாக இருந்தாலும் போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு அதான் லைக் யூ ஷோ இந்திரன் லைக் த பீக் அண்ட் தென் யூ கம் பேக் டவுன் டு லைக் ஹிஸ் ஹெல்த் இஷ்யூஸ் லைக் அந்த லைக் அதான் சிங்கப்பூர்லாம் பண்ணது கோச் தான் முன்னாடி அது எக்ஸாக்ட்லி அந்த லைக் கோச் அடையான் ராணாவா இருந்தபோது கோச் அடையானா திருப்பி வந்தார். கோச் அடையானா ஸோ லைக் டூயிங் ராணா போனாரு கோச் அடையானா திருப்பி வந்தார். ஸோ அந்த ஒரு ஜோன்ல போயிட்டு அண்ட் தென் கடைசியில் ஆனால் எதுவாக இருந்தாலும் லைக் டு மேட்ச் தி ஓப்பனிங் இமேஜ் ஐ வுட் லைக் ஜஸ்ட் அப்படியே மேட்ச் டு சம்திங் ஃப்ரம் ஜெயிலர் அண்ட் லைக் அதோட க்ளோஸ். அதான் இப்போ ரிவார்ட். இப்போ அடுத்தது Seize the Sword, basically celebrating Rajinikanth's comeback with Endiran and Triumph. அதை நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களோட வெர்ஷன். ஐ திங்க் இட் கான் கெட் எனி மோர் சிம்பிளர். சுபு ப்ரோ உங்களோட இதில் ஐ திங்க் we can explore a little bit post Endiran. I think post what was his film after Endiran 2007 10 வந்து Endiran bro. 10 was Endiran. நான் வந்து குசல் அப்படியே வெல் லெஃப்ட் சிவாஜி வெல் லெஃப்ட் லிங்கா வெல் லெஃப்ட். see I like the second half of Linga. அதான வேற அது பாட்காஸ்ட் தனியா போடணும் அதுக்கு. அது தவிர வேற என்ன இருக்கு? கோச்சடையான் வெல் லெஃப்ட். கோச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் சொன்னா யாரும் எனக்கு வந்து just getting used to that animation style first 10-15 minutes அப்புறம் ஐ திங்க் படத்தில் நான் அந்த அப்பாவை கொல்லும் போது அந்த பையன் இது போலாம் அப்படியே அழுது பயங்கர ப்ரோ வெறித்தனமா படம். ரஹ்மான் சாரும் பயங்கரமா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே சீரியஸா சொல்றேன். அந்த ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் எவ்ரிதிங்
like அந்த even the storytelling in that, apart from the graphics, everything was இல்ல ஆதி புருஷன் இப்போ எடுத்தானுங்களே. அதாவது okay, see, considering the timeline ஒரு 10 வருஷம் கேப் இருந்ததால animation was slightly better, but that's because of technology. motion capture வச்சு எடுத்தாங்க bro. இது வந்து இது ஒத்துக்க முடியாது. ஆனா அந்த ஸ்டோரி பண்ணி வச்சாங்க பாரு. அதாவது so I'm saying Kala Kabali வரைக்கும், அதாவது Endran to Kala Kabali, I think even between Kala Kabali there was a quick shift because Kabali எக்ஸ்பெக்டும் பண்ணல. நீங்க சொன்ன அந்த டேக்கிங் தி சோர்ட் வந்து அப்படின்னு அந்த ஆக்டரோட பேர்னா எனக்கு வந்து actually that was Kabali Kala time bro. Kabali Kala when he is like அது காலால டயலாகே வரும். அப்பப்போ இந்த சின்ன பசங்க எல்லாம் காலா யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கு. It is like that I think இல்ல that he did it. ஏன்னா கபாலி வந்து அந்த ஃப்ளைட்லாம் விட்டு கலைப்புலி தானசரும் வெரி பண்ணி விட்டாரு. ஃபார் வாட் விஸ்வரூபம் எடுத்து காமிச்சாரு. நாட் நோ பன் இன்டெண்டட் லைக் இல்ல பன் இன்டெண்டட் இல்ல லைக் அந்த யாருன்னு அந்த கெத்து காட்டுற மேட்டர் இருக்குல்ல அது பண்ணாங்க. But of course bro, the narrative was slow. We should actually calling what is the movie for what it is. கபாலி காலா ரெண்டுலயுமே என்னன்னா ட்ரெய்லர் வந்து மிஸ்லீடிங்கா இருந்தது ப்ரோ. மார்க்கெட்டிங் வாஸ் மிஸ்லீடிங். வேங்கமயம் ஒத்தல் நிக்கானும் போது பார்த்தா அவர் பசங்க வந்து காப்பாத்துறாங்கிறது ஒரு தலைவர் ஃபேனா எனக்கெல்லாம் டிசப்பாயின்மெண்ட். ஆமா ஆமா ஆமா. See that movie has a different philosophy, that's fine. But அந்த மாதிரி ஒரு தலைவர் ஃபேனா நிறைய பேர், ஏன்னா தலைவர் இஸ் நாட் லிமிட்டட் டு ஒன் கேட்டகரி ஆஃப் ஃபேன்ஸ். இவங்க தான் தலைவர் ஃபேன்ஸ்ன்றது இல்லை. தலைவர் ஈவன் when he was about to get into politics எல்லாரும் ஏன் ஃபியர் பண்ணாங்கன்னா every house has a தலைவர் fan. every individual, even if you are someone ex fan, even if you are wife's fan, you are still a தலைவர் fan. So அதுக்கு பயந்து that repercussion was there even in the political scenario when he was about to come. So அந்த பீரியட்ல தான் இந்த காலா இதெல்லாம் வந்து நான் சொல்றது. So then he should have done movies where like Peta where it addresses every fans இது. You cannot go one dimensional ஒரு படம். அந்த ரெண்டு படமும் it was very solid as a one dimensional film. அது என்ன பாலிடிக்ஸ் பேசிச்சோ அந்த பாலிடிக்ஸை ரொம்ப சூப்பராக பேசிச்சு. என்ன வேலைக்கு என்ன பர்பஸ்க்காக அந்த படம் எடுக்கப்பட்டதோ அந்த பர்பஸை கரெக்டாக பண்ணிச்சு. பட் தலைவர் ஃபேன்ஸா எவ்ரி ஒன் ஹேஸ் அ தலைவர், அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் ஃபேன் இருக்குங்கிறதுக்கு அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பேட்டல் தான் வந்துச்சு. ஓகே ஸோ தட்ஸ் அந்த சோட எடுக்கலாம் தலைவர் என்ன பண்ணாலும் ஓகே இல்ல ப்ரோ அது எல்லாமே 100% அது 100% ஓகே ப்ரோ. பட் நீங்க இன்னைக்குமே நீங்க கிரவுண்ட் லெவல்ல எல்லா தலைவர் ஃபேன்ஸ்டையும் பாத்தீங்கன்னா பேட்டா வாஸ் தட், அத கத்திய கபாலில கத்திய எடுத்தாரு சொருனது பேட்டல. that is my okay so Peta was that 100% vaya 100%. It was a complete Rajini film. Like I think frame by frame also there was so many references. அந்த மெட்டஃபோர் வந்து அவர் ஃபர்ஸ்ட் இது டு லாஸ்ட் இது கடைசில அந்த வில்லன் ரூம் போகும்போது கதவு திறந்து அந்த டோர் ஓபனிங் வந்து ஒரு பெரிய மேட்டரா வச்சிருந்தாரு. So actually that கதவு திறக்கிறது is a very K. Balachandar kind of thing. If you notice வரமே நிறம் சிகப்புல வந்து every time a story is happening behind the doors. Correct. Whether the door is open or not, curtain is closed or not, is it inside or not, framed in or framed out. So that is his device. பட் அதை வந்து ரஜினி ஸ்டைல் வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு இன்சிடென்ட் ப்ரோ. இவங்க வந்து கமல் சார் வந்து இப்படி கை இப்படி வச்சுட்டு நின்று நடிச்சிட்டு இருந்தாரா, அன்கம்ஃபர்டபுளாக இருந்து வேறு பொசிஷன் வேணும். நான் அந்த பொசிஷன் தானே சொன்னேன், ஏன் மாற்றினேன் இல்லை நம்ம படத்தில் எல்லாரும் வந்து இதே மாதிரி வச்சேன், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கிறேன். ரஜினி சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுட்டாரு. So Guru, your moment no, I think see the reason I rushed through like or rather na sonnadhu I gave you an outline, but I because purely because of how bigger தலைவர் and Subu fan is because the lyricsலயே தெரியும், அவர் சொன்ன lyricsலயே தெரியும், which is why I wanted to know your ending of that peak first. நான் அதான் சொல்றேன், I think I would ideally say like my ending would ideally be நீ யாரு வேணா என்ன வேணா சொல்லி, நீ பாலிடிக்ஸ் பேசுறியா, நீ பொலிட்டிக்கலாக அடிக்க பார்க்குறியா, சரி சும்மா கிளப்பி விட்டு அடிக்க பார்க்குறியா, எதுவும் சம்மந்தமே நான் அடிக்க பார்க்குறியா, நீ பாட்டுக்கு பண்ணுறது பண்ணிட்டேரு. நான் பண்ணி நான் இதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். அதாவது தோக்குறதுலயும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன், ஜெயிக்கிறதுலயும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன். நீ பண்றத பண்ணிட்டே நானும் பண்றத பண்ணிட்டே இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் இந்த வண்டி ஓடிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. and cut back to that car because see I'll tell you what, அதான் சொல்றேன், I think Subu is very right with when he says everybody has a like no matter எல்லா வீட்லயும் சரி, no matter no matter which actor you're a fan of or like who your preferred actor, director, whoever it may be,
you cannot dismiss Rajinikanth as an actor or a star. Perfectly true. Yeah, like even like you know some moments where you're feeling low in life. எனக்கு வந்து that audio launch speech is something that I really enjoy watching. Yeah. Like it doubles as both a motivational. Actually, that is a huge selling point for me, bro. Because ரஜினிகாந்தோட எந்திரன் ரிவ்யூ எந்திரன் இன்டர்வியூ வந்தது பார்த்தீங்களா, நான் 4 வாட்டி பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் போய் பார்த்து கண்டுபிடிச்சு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி டு லேர்ன் தட் ஹீ கேவ் அன் இன்டர்வியூ. ஈவன் இஸ் பழைய இன்டர்வியூஸ், தெர் ஆர் சம் ரேர் இன்டர்வியூஸ். ஸோ the reason is you like his presence, bro. You like his persona. His persona is too strong. So I think we'll quickly run to the next 3 beats in one. So my train of thought is that remember we had this conversation on the phone yesterday. I was talking about the scene, bro, in Kabali, where he is going to meet Radhika Apte after a long break. Now only he's discovered that she's alive, and tomorrow is the day he's meeting her. Okay, எனக்கு அப்படியே போயிட்டு முள்ளு மலரும் போயிட்டேன் நான். லைக் பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கேன், இவ்வளோ நாளாக பேசலையே, நான் அவள்கிட்ட எப்படி பேசுவேன், என்ன சொல்லுவேன், இவ்வளோ நாள் எங்கே போனேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், ஒரு கான்டெம்ப்ளேஷன்லேயே இருப்பார். That moment, I think I will keep that in his biopic itself. In this particular story itself, now he is going to a new zone where he has to romance as a 60-year-old man in his own style, and his innocence is something that usually gets lost somewhere in translation. We forget that because he's such a big star, we always forget how innocent he is. Even அந்த நான் அடிக்கடி முத்து சொல்கிறேன்னா, அதுதான் எனக்கு என் மெமரியில் இருந்த ஃபஸ்ட்டு படம். நான் 4 வயசு 5 வயசில் தியேட்டரோட ஆடியன்ஸோட என்ஜாய் பண்ணி பார்த்த படம். எனக்கு அது எல்லா பொசிஷன்லையும் தெரியாது ப்ரோ. காலாலையும் அந்த உமா குரஷியோட அந்த இன்னொரு அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதுதான் மெயின், இதுதான் இன்னொன்று. ஸோ அந்த சீக்வன்ஸ்லாம் அவங்க சிங்கிள் ஷாட்டில் நடந்து போய் அவங்க வீட்டை எல்லாம் அழகில் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி தட் ஹீ இஸ் பிளேயிங் ஹிஸ் ஏஜ், ஹீ இஸ் பிளேயிங் ஹிஸ் கேரக்டர். அதில் ஸ்டைல் இல்லைன்னு இல்லவே இல்லையே ப்ரோ, செம்ம ஸ்டைல். ஐ ரியலி லவ் த எனர்ஜி தட் ஹி வாஸ் கிவிங். ஸோ ஐ திங்க் there was a small, even in his highs there are small shifts. டக்குன்னு யோசிப்பார் நினைக்கிறேன், ஓகே நம்ம எப்படி புதுசாக ரீஇன்வென்ட் பண்ணலாம். ஐ திங்க் தட் இஸ் த பிக்கஸ்ட் thing. He never stops learning, bro. That is one thing I've noticed in him. He's relentless in terms of spirituality, knowledge, philosophy, and his innocence is something like that is also a lot like Shivaji sir. I've heard that he's a very innocent person. அப்படியா நீ லண்டன் போவியா, டியூப்லாம் போவியான்னு கமல் சாரை கேட்டிருக்காரு. So he doesn't. When was this? A long time back. Okay, there is a rare interview of Shivaji sir and Kamal Hassan. ஒரு அவங்களோட ஐ திங்க் சிவாஜி சாரோட வீட்டில் நடக்கும். ஆமாம், பிள்ளையார் ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு சரி பெரிய பிள்ளையாரை பார்த்துட்டு வந்துடலான்ற சின்ன பிள்ளையாரை ஏதோ சொல்லுவார் காமெடி. So that would be my final beat. And அங்கிருந்து so the small setbacks he really in the Baba oda point la வந்து that he makes a decision, right, whether he should go to the Devalogam or should he be here with his peers. I think his biopic also should end like that. Oh wow. There should be like a totem situation, or if it was a film like Nolan's Inception or Interstellar, it should be that moment that should make you watch the movie again. And even if you've done it with 399 times, you should come back, oh shit, let's watch it once more. So because I feel the biggest strength of Rajinikanth as a persona, as a character, as an artist is repetition. You can watch most of his films on repeat, but you won't get bored. So I feel as a screenwriting insight for someone to take back as well, good writers somehow open a loop for them to come back into the world. Dude, nice. And to relive Rajinikanth's life all over again. So that would be how I would finish it. எனக்கு கடைசியில் ஒரே ஒரு சீன் தான், ஸ்மால் பிட்டு தான். அதான் ஓகே, ஜெயிலர் சக்ஸஸ்ஃபுல், ஆல் ஆஃப் தட், 600 கோடி, ஓகே எல்லாம் நன்னு, கார் சரி ஓகே காரு இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எவ்ரிபடி இஸ் லைக் ஐ வுட் ஃபோக்கஸ் இட் கால், ஐ வுட் டேக் அ ஹிண்ட் ஆஃப் காலா பிகாஸ் ஐ ரியலி லவ் த டொமெஸ்டிக் ரஜினிகாந்த் அண்ட் காலா. ஸோ அதான் போயஸ் கார்டனில் சாதாரணமாக ஒரு நாள் காலையில் கேமரா வச்சுட்டு
அப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி அதான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே என்னன்னா லோகேஷ் கனகராஜ் உள்ள நடந்து வராரு. சார் ஆரம்பிக்கலாமா? அதோட சேர்த்து Subu, the pressure is on you, bro. அது at ease தான். இல்ல எனக்கு என்னன்னா there is all these like திருப்பி அடுத்த இந்த பத்மபூஷன் இதெல்லாம் வந்துட்டு திடீர்னு எல்லாரும் ஃபோன் பண்ணி இந்த வாழ்த்துறது இதெல்லாம் நடக்கும்ல சும்மா திடீர்னு நம்ம. ஏன்னா எனக்கு அதுதான், ஏன்னா ஐ ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் லைக் அவர் இந்த பேக் ஸ்டெப் பண்ணுறது கூட, ஆனால் அவரை வச்சே வியாபாரம் பண்ணுறது எல்லா விஷயங்களும் எல்லாரும் அசம்பிள் பண்ணால் ஒரு இடத்துல வந்து வணக்கம் வைப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஆப்போசிட் எல்லாம் எவ்ரி ஒன் மீட்ஸ் இல்லையா. ஸோ எனக்கு அந்த இதில் வந்து வாழ்த்து எல்லாரும் சொல்லும் போது அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து இல்லைங்க இந்த ஒரு அவரை போய் உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்ட்டு யாரோ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணுறாங்க. அந்த மயக்கம் என்ன கடைசியில் அந்த ஃபோட்டோகிராஃபராக தனுஷ் வந்து போய் அந்த அவர்கிட்ட காப்பி அடிச்சவரை போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து பண்ணார்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை தலைவா என்னால் இந்த மாதிரி வாட் எவர் லைக் ஹூவர் அதுதான் யாரோ ஒருத்தர் வந்து ஓரலாக தே வோக்கலைஸ் தட் திங் இந்த மாதிரி இது பண்ணணும் நகரணும் அடிச்சு அவரை பத்தி பேசுவாங்க எல்லாரும் அவரோட மாடுலேஷன்லயே தான் பேசுவாங்க. நீங்க such an influence it is. It happens in reverse also. I've noticed him also picking up some people. But again, so I think we've reached the end of the movie. It's so funny because in the middle I really thought we'd lose track of the insights and all that, but we somehow pulled an amazing climax of nowhere. So here it is, guys, the Screenplay Insight podcast from Madpods. We have with us Super Subu and Nicketronics aka Guru. Nice. அவர் சமாளிச்சார். நான் ரிவர்ஸ்ல சொல்லி பார்த்தேன். ஓகே ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஓகே cowboy Gautam. It's all for the social media. Fair enough. ஆமாமா. Always a pleasure to talk about this person. It's a pleasure to talk about him. Okay, so we'll sign out for today's podcast, guys. Hopefully we'll come up with something more interesting. I am really looking forward to doing something with Hari sir or Sundar C. I think all three of us have a vibe in comedy. Definitely. So நீங்க சொன்ன jokes நிறைய எனக்கு வந்து இதுவாச்சு. Hey guys, thank you so much for watching through this podcast. Hope you enjoyed it. Please share this with your friends, family, loved ones, especially Superstar fans. And also more importantly, forward it to people who are learning how to write and ask them to comment, ask them to start a constructive critique of how we have sort of tried to put this into perspective. So initially நாங்கள் வந்து இது ஒரு 3-part episode பண்ணலான்னு தோணுச்சு, but somehow we were able to squeeze it. But if you guys want to know more about these things, put it out onto our DMs. We'll answer. Please make it as interactive as possible and subscribe too. Okay. Thank you so much. Thank you, Subu. Thank you, Guru. Thank you very much. Have a nice day. Tada, bye-bye. Yeah.